சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கான என்ன சார் டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு டாபிக் வந்து ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாருங்க. அவர் நம்மகிட்ட ஆல்ரெடி 1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர் தான். ஸோ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ அவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுங்க. எப்பயுமே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எந்த அமௌண்ட்ல கம்ஃபர்டபுளோ, அது ஒரு 500 இருக்கலாம், 5000 இருக்கலாங்க. அந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்போ வந்து அவருக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது ஓரளவுக்கு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எப்படி ஒர்க் கண்டிப்பா ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பர்டீஸ் இருக்கு. அவங்க வந்து கரெக்டா அந்த ஸ்டாக்கை வந்து எந்தெந்த இது வந்து மார்க்கெட் ப்ரெசென்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோவில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. நமக்கு தேவை ஆஸ் இன்வெஸ்டரா என்னன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த ஃபண்ட் இயர்லி ஒன்ஸ். அப்போ நம்ம வந்து ஒரு 2-3 இயர்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது நமக்கு ஒரு 3rd இயர்லயே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருங்க. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன் நான், சார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்மளது நிறைய சாம்பிள் ஆல்ரெடி பண்றாங்க இல்லைங்களா ரெக்குவயர்மெண்ட்டுக்காக கோல் பேஸ்டா. ஸோ இந்த மாதிரி கோல் பேஸ்டாக அச்சீவ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நமக்கு வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா. அதனால அவரோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 3 lakhs per month வேணும்னு கேட்டார். அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டு இப்போ அவருக்கு வயசு 40ங்க. அதனால நான் 2 ஆப்ஷன் வச்சுக்கிட்டேன் நான். சார் நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 4.5 crores தேவைப்படுங்க. அது நான் அந்த கால்குலேட்டர் உங்களுக்கு நான் அடுத்த பேஜில் காட்டுறேன் ஏன் 4.5 crores. ஏன்னா அதில் தான் அந்த எஸ்டபிள்யூபி அமௌண்ட் அவர் கேட்குற மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி 5% நம்ம ஆனுவல் மினிமம் இன்க்ரீஸ் பண்ணணும் சார். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் வைக்கலாம். ஆனால் இதுக்கு குறைவாகவோ இல்லை வந்து இன்க்ரிமெண்டல் இல்லாத எஸ்டபிள்யூபி வந்து யூஸ்லெஸ்ஸுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரூல் ஆஃப் 17 இருக்குங்க இன்ஃப்ளேஷனுக்கு. ஓகேங்களா. அதில் படி நீங்கள் வந்து ஒரு 7% இன்ஃப்ளேஷன் வச்சுங்களேன். ரூல் ஆஃப் 70ல வந்து என்னன்னா 70 டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா 10 வருஷத்துல இன்னைக்கு நமக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதுங்களோ அதோட விலை டபுள் ஆயிருக்கும். இன்னைக்கு நமக்கு வந்து 50,000 ரூபாய் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் 1 லட்சம் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியுங்க. ஸோ அதனால அவருக்கு என்னன்றது அது அக்செப்ட் பண்ண அது நோட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் கோல். அடுத்தது என்னங்கன்னு கேட்டேன். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அவருக்காக ஒரு 1 crore தேவைப்படுது எஜுகேஷனுக்கு. ஒரு 10 இயர்ஸ்ல அதை அச்சீவ் பண்ணோன்னாரு. ஓகே குட், நோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தேர்ட் வந்து கார் வந்து அவர் வந்து 5 இயர்ஸ்ல வந்து அப்கிரேட் பண்ணுவாருங்க. ஸோ அதுக்காக ஒரு 50 lakhs ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து அவர் லோனில் மேனேஜ் பண்ணுவார். அப்போ அந்த அப்கிரேட் அப்போவும் நம்ம எப்படி பண்ணுறோம்னா அதே கேபிட்டலை நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். ஒரு 50 lakhs வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். அடுத்தது வந்து அது வளரும் இல்லைங்களா. அப்போ அதில் வந்து அது அவருக்கு வந்து அந்த அப்கிரேட் அதாவது வேறு காரை சேஞ்ச் பண்ணுறாருன்னா வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சைடில் இது பண்ண கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கிற இதுலேயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரிங்க. ஸோ அதனால அதுக்கும் நம்ம ஒரு அமௌண்ட் லம்சமாக ஒதுக்குனா தான் நம்ம வந்து மற்ற கார்பஸில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட் இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன் சென்னை அவங்களோட லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் மெயின்டைன் இது பண்ணுது. அவரோட என்ன இருக்காங்க இப்போ எக்ஸிஸ்டிங் கார் என்னது, அப்புறம் வந்து என்ன கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதோட வேல்யூவில் பார்க்கும்போது ஒரு ரஃபாக வந்து ஒரு இதுக்கு ஒரு கார்பஸ். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இது எல்லாமே பியூராக டிட்டோவாக ஒரு எக்ஸல் ஷீட் கேல்குலேஷன் மாதிரி போக முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரஃபாக ஒரு ஐடியா வரும். அதுக்கு அடுத்தது ஒரு லோன் ஒன்று போயிட்டு இருக்குங்க, ஹவுஸ் லோன் அவருக்கு. அது வந்து ஆக்சுவலாக பண்ணிடலாம். அவரோட ஆடிட்டர் சொன்னாருங்களாம் ஜஸ்ட் ஃபார் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காகவும் இதுக்காகவும் நம்ம வந்து நீங்கள் வந்து லோனை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கார்பஸ் இருக்குது அவர்கிட்ட ஒரு 75 லட்ச ரூபா இருக்குது. லோன் அமௌண்ட் அதோட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நினச்சா அதை க்ளோஸ் பண்ணிட முடியும். ஆனால் வந்து ஆடிட்டர் வந்து சொன்னாரா நீங்கள் இஎம்ஐ கண்டினியூ பண்ணுங்க. அந்த இஎம்ஐ அமௌண்ட்டு 85,000 ரூபா வருதுங்க. இவங்களுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட ஃபர்ஸ்ட் கோல் இருக்கு இல்லைங்களா. அதில் நீங்கள் வந்து பாருங்கள் எஸ்டபிள்யூபி கால்குலேட்டரில் 3 lakhs per month அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் 4.5 crores நான் போட்டால் தான் அவருக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்டல் இந்த சைடில் கிராஃபை பார்க்க முடியும் வருஷம் வருஷம். அதாவது நீங்கள் கீழே பாருங்கள் ஆனுவலி 5% இன்க்ரிமெண்டலில் போட்டிருக்கேன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து 0ன்னு போட்டிருக்கோமா. இது வந்து 49 இயர்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 50வது வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்படியே வந்து லைஃப் டைம் வித்ட்ராவல் அதுதான் கான்செப்ட்டுங்க. அதை வந்து நம்ம வந்து 20, 25 வருஷம் 30 வருஷம் கூட போட்டுக்கலாங்க. ஓகேங்களா. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ நமக்கு வந்து அந்த டைமில் என்ன கார்பஸ்ன்னு தெரியும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா நம்ம எனி டைம் நம்ம வித்ட்ராவல் பண்ணோம்னா இந்த சைடில் கிராஃப் இருக்கு பாருங்க, இது வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம கார்பஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் அந்த இயர் தான் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா 49ன்றது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எனி டைம் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளோட கார்பஸ் வளர்ந்துருக்குன்றது தெரியுங்க. அதாவது ஒரு 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணாருன்னா 60 வயசுல எவ்வளோ இருக்கும், 70 வயசுல எவ்வளோ இருக்கும், 80 வயசுல எவ்வளோ இருக்கும் கார்பஸ். அந்த டைம்ல ஒரு சைசபிள் கார்பஸ் இருக்கும்.
ஓகேங்களா? கண்டிப்பா சார். அத வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ண முடியும். அப்படிதான் நம்மளோட பாசிவ் இன்கம், அதாவது நமக்கான இன்கம்ம ரீப்ளேஸ் பண்றது வந்து பிளான் பண்ணணுங்க. இப்போ நான் அதனால தான் அந்த இதுவ போட்டேன் நானு. 4 1/2 crores போடும்போது மந்த் ஆன் மந்த் 3 lakhs வித்ட்ரா பண்றாரு. நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ரொம்ப நாமினலா ஒரு 13% தான் வச்சுக்கிட்டோம். ஸோ இதுல வந்து இந்த சைடுல நீங்க வளர்றத பார்க்க முடியும். ஸோ இது அச்சீவபிள். அப்ப இவருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 4 1/2 crores தேவைப்படுதுன்றத நம்ம டிசைட் பண்ணியாச்சுங்க. இப்ப இந்த 4 1/2 crores வந்து ஒரு 50 வயசுல ரீச் பண்ண போறாரா? 55ல ரீச் பண்ண போறாரா? அப்போ அவருக்கு என்ன எஸ்ஐபிக்கான கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா? அதனால நான் 2 ஆப்ஷன் குடுத்தேன் அவருக்கு. ஒண்ணு வந்து 1 1/2 lakh டாப் அப் ஆனுவலி ₹10,000 டாப் அப் பண்ணணும். அப்ப வந்து அவருக்கு வந்து 50th இயர்லயே அவர் ரீச் பண்ணிடலாங்க. அதாவது 51வது வயசுல இத எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் 4 1/2 crores ரீச் பண்ணிடுவாரு. அதான் நீங்க சைடுல பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஏன்னா 1 1/2 lakhன்றது வெறும் பிரையாரிட்டி இந்த ஒரு கோலுக்கு மட்டும் கொடுக்க முடியாது இல்லைங்களா? நமக்கு மத்த 3 கோல் இருக்குல்ல. கண்டிப்பா அப்போ சார். வந்து அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ற மாரி வேற ஒரு ஆப்ஷனும் குடுத்தோம் அவருக்கு. அதுல வந்து என்னன்னா 70,000 வந்து இயர் ஆன் இயர் 10,000 டாப் அப் பண்ற மாதிரிங்க. அது 10 வருஷத்துக்கு பண்ணணும். ஆனா வந்து 10 வருஷத்துக்கு பண்ணா ஒரு கார்பஸ் வந்து 2.5 crore தான் ரீச் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து அக்ரீட் வந்து 15 வருஷம், அதாவது 55வது வயசுல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஓகேன்னாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், 5 இயர்ஸ் டிஃபரல் பண்றோம். அதாவது அவரோட 50வது வயசுல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஆனா எஸ்டபிள்யூபியை ஸ்டார்ட் பண்ண போறது வந்து 5 இயர்ஸ் லேட்டர். அப்ப அந்த 5 இயர்ஸ்ல இந்த 2 1/2 crores 4 1/2 crores ஆயிடும். அதான் நீங்க அடுத்த சார்ட்ல பாக்குறீங்க. டிபார்ட்மெண்ட்லயே அது ஆயிடும். அப்ப அவர் 50th இயர்ல இருந்து நம்ம ஆல்ரெடி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கோல் அப்ப டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஆமா சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 50வது வயசுல வேணும்னா 1,50,000 ரூபா அது டாப் அப் 10,000 பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. இல்ல ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் எஸ்ஐபி அமௌண்ட் கொஞ்சம் இப்ப பேரபிளா இருக்கணும். ஆனா வருஷம் வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். 10 இயரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால 2வது ஆப்ஷன் குடுத்தோம். 55வது வயசுல நீங்க எடுக்கலாம். அதுக்கு ரூ. 70,000 எஸ்ஐபி, ₹10,000 டாப் அப். அதுவும் வந்து 50 வயசு வரைக்கும் தான் பண்ணுவீங்க. மீதி அந்த கண்டிப்பா. வருஷம் டிஃபரல் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு சார். அவரோட ஃபர்ஸ்ட் கோலுக்கு அச்சீவ் பண்ணியாச்சு. இதுதான் நீங்க அந்த அடுத்த இதுல பாக்குறோம். 2வது வந்து அவர் சன் எஜுகேஷனுக்கு 1 crore போட்டது நார்மல் இல்லைங்களா? 10 வருஷத்துலன்னும்போது நார்மலா எஸ்ஐபி கால்குலேட்டர்ஸ். அப்ப வந்து மினிமம் வந்து அவர் வந்து ₹45,000 பண்ணணும் 10 வருஷத்துக்கு. அப்படி பண்ணா அந்த 1 crore ரீச் பண்ணிடலாம் 10 வருஷத்துலங்க. ஓகேங்களா? இதுல எதுவுமே டாப் அப் கிடையாதுங்க. இன்கேஸ் டாப் அப் வேணும்னாலும் இன்னொரு ஆப்ஷன் நம்ம குடுத்துருக்குறோம். அதுல வந்து ₹30,000 பண்ணணும் ஒரு மாசமானா. வருஷத்துக்கு ₹3,000 டாப் அப்புங்க. அப்போ 1 crore. ஸோ எது அவருக்கு கன்வீனியன்ட்டோ இருக்குமோ இதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் எடுத்துக்கிட்டாருங்க. ப்ரையாரிட்டில வச்சுட்டாரு சன்ஸோட எஜுகேஷன. இது Okay. பாசிபிள்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி கோல் 1லயும் பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மெண்ட்ட வந்து 50 வயசுக்கு பதிலா ஒரு 55 வயசு வரைக்கும் தள்ளி போட்டாரு. அதனால அந்த ₹70,000 இது ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கோல் 3 கார் அப்கிரேட் இருக்கு இல்லைங்களா? ஆமா அது சார். வந்து இது ஆஸ் ஆன் அதே மாரி வச்சுட்டாரு. ஏன்னா இது 5 வருஷத்துல ரிக்வயர்மென்ட் இல்லைங்களா? ஆமா அதனால சார். இது வந்து ₹60,000 பாசிபிள். ஸோ ₹60,000 இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ ₹60,000 வந்து 5 வருஷத்துக்கு அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாருன்னா, ₹50,00,000 ரீச் பண்ணிடலாங்க. அதுக்கு அடுத்தது 4வது வந்து இந்த 75 lakhs வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? ஆமா அது சார். ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் வச்சிருக்கிறாரு. அது பெருசா அவருக்கு ஒரு ஈல்டு ரிட்டர்ன்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா. அதனால அத வந்து க்ளோஸும் பண்ண முடியாம இருக்கிறாரு லோன. ஏன்னா ஆடிட்டர் சொன்னாருன்றதுக்காக. ஓகே அப்ப சார். நம்ம என்ன பண்றோம்னா, அவருக்கு என்ன நம்ம கொண்டு வந்ததுன்னா, இந்த 75 lakhs வந்து இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டு, மந்த் ஆன் மந்த் 85,000 வந்து அந்த லோன் வந்து 5 வருஷத்துக்கு இருக்குங்களாம். அதனால அந்த இஎம்ஐ அமௌண்ட்ட தான் அவரு கொண்டு வராரு. ஸோ அவருக்கு 2 ஆப்ஷன் குடுத்தேன் இதுலயும். அதாவது அவர் ₹75,00,000 போட்டுட்டு, அடுத்த மந்த்ல இருந்தே அவரு 85,000 வித்ட்ரா பண்றாரு. அதான் ஆப்ஷன் 1ல பாக்குறீங்க 5 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? இதுல என்ன ஆகும்னா, 5 இயர்ஸ்க்கு அவரு வந்து டோட்டலா வித்ட்ராவல் வந்து ஒரு ₹51,00,000 பண்ணியிருப்பாரு. ஃபைனல் அமௌண்ட் வந்து 68,00,000 இருக்கும். கொஞ்சம் ஆனா பிரின்சிபல் 75லேருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதனால நான் என்ன சொன்னேன், இது வளர்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இன்னொரு ஒரு ஆப்ஷனும் நான் சொன்னேன். ஏன்னா இப்ப பிரசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இஎம்ஐலாம் மேனேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? அதனால 1 வருஷம் டிஃபர் பண்ற மாரி. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ₹75,00,000 போட்டிருந்தோம். ஆனா இந்த எஸ்டபிள்யூபிய வந்து 1 வருஷம் தள்ளி எடுக்கணும். அப்ப 1 வருஷம்ன்னும்போது அவங்களுக்கு மைண்ட்ல செட் இருக்கும் இல்லைங்களா? இந்த 12 மாசத்துக்கு அவர் இஎம்ஐ மேனேஜ் பண்ணிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் 13வது மாசத்துக்கு வந்து எஸ்டபிள்யூபில 85,000 எடுக்கிறோம். அதுதான் கான்செப்ட்ங்க. 2வது ப்ரொபோசல் குடுத்ததுல. அதே 5 இயர்ஸ்க்கு. கீழ பார்ப்பீங்க. அதே வித்ட்ராவல் அமௌண்ட் ₹51,00,000 தான். ஆனா ஃபைனல் அமௌண்ட் பாருங்க, நியர்லி 86 லேக்ஸா வளர்ந்துருக்குங்க. ஆமா. ஆக்சுவலா வந்து இதுல வந்து என்ன கான்செப்ட்னா, இப்போ 1 இயர் பண்ணிட்டாருன்னா 4 இயர்ஸ்ல ஆக்சுவலா முடிஞ்சிருங்க லோனும். கண்டிப்பா. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்னும் எக்ஸஸா அவர்ட்ட இருக்குங்க பணம். ஏன்னா அந்த லாஸ்ட் இருக்கிற இஎம்ஐலாம் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லைங்களா?
ஆமா ஆமா சார் 85,000 எஸ்டபிள்யூபியே பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஆக்சுவலா கண்டிப்பா இன்னும் பெட்டர் பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு கோலை ஃபோக்கஸ் பண்ணிட்டுங்க டுவர்ட்ஸ் பண்ணும்போதுங்க, அதே ஓகே மாதிரி நம்மளோட எஸ்டபிள்யூபியும் முன்னாடியே ஒரு பிளான்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஃபுல் பொட்டன்ஷியலை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளால எடுக்க முடியும். ஓகே சார் ஓகே ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார் ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்